ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சென்னை வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் பாஜக மூத்த தலைவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சந்திக்கிறார். இந்நிலையில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். பாஜக உட்கட்சி விவகாரம் குறித்து இணையமைச்சர் எல் முருகன் உடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். வணக்கம் லட்சுமணன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய தமிழக வருகையின் வாயிலாக தமிழக அரசியலில் எத்தகைய அறிவிப்புகளை நாம் எதிர்பார்க்கலாம்? பாஜக மாநில தலைவரினுடைய தேர்தல் மற்றும் கூட்டணி விவகாரம், சட்டமன்ற வியூகம் குறித்த எத்தகைய ஆலோசனைகள் இன்று நிகழவிருக்கிறது? அமித்ஷா எந்தெந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கவிருக்கிறார்? மத்திய உள்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இன்று கூட பல்வேறு நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்கிறார். அந்த வகையில் தான் முதல் நிகழ்வாக சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா சந்தித்து தொடர்ந்து இந்த கட்சிகள் குறித்தும் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டனர். குறிப்பாக தமிழகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் மேலும் இந்த அடுத்த கட்ட கட்சியின் பணிகள் குறித்தும் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சட்டப்பேரவையில் இந்த நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அது குறித்தும் நேற்றைய முன்தினம் மாலை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடர்ந்து இந்த நீட் தேர்வை எதிர்த்து அனைத்து அரசியல் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் பாஜக மாநில தலைவர் அதாவது அந்த பதவியை மாற்றம் செய்து வேறொரு நபருக்கு கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பதவி யாருக்கு கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் பாஜக மாநில தலைவர் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு அந்த பதவி கொடுக்கலாமா, இல்லை வேறு ஏதேனும் சிறந்த நபர்களுக்கு அந்த பதவி கொடுக்கலாம் என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் நயனா நகேந்திரன் அவருக்கு இந்த மாநில தலைவர் பதவியானது கொடுக்கலாமா, கொடுத்தால் அவருக்கு முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த உட்கட்சி பிரச்சனை குறித்தும் மேலும் அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலமே உள்ளதால் அடுத்த கட்ட பணிகள் தமிழகத்தில் என்னென்னவாறு மேற்கொள்ள வேண்டும், மேலும் இந்த தமிழகத்தில் என்னென்ன பணிகள் மேற்கொண்டால் நம்ம அந்த பாஜக வாக்குரிமை அதிகரிக்கக்கூடிய என்பது குறித்தும் தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது இந்த வடபழனி இருக்கக்கூடிய சாலிகிராமத்தில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை தந்தை நேற்றைய முன்தினம் உடல்நலக்குறைவாக உயிரிழந்தார். அவருடைய உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து மரியாதை செலுத்தி தொடர்ந்து ஆறுதலும் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது பார்த்தோம் என்றால் மத்திய அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து இந்த வடபழனி இருக்கக்கூடிய சாலிகிராமத்தில் மத்திய முன்னாள் ஆளுநரை தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து அவருடைய தந்தை முன்னாள் அவர் தந்தையருக்கு மலர் தூவி மாலை தெரிவித்தார். அதன் தொடர்ந்தியாக தமிழிசைக்கு ஆறுதலும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து 3வது பயணமாக தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் அதாவது பாஜக கட்சி நிர்வாகிகளிடம் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த பாஜக ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையுமே முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருப்பதாகவும் மேலும் இந்த கட்சி பணிகள் அதாவது உட்கட்சி பிரச்சனை மேலும் கட்சி விவகாரங்கள் குறித்தும் இந்த மாநில தலைவர் பதவியாவது மாற்றப்பட இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்தும் முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலை நோக்கி அடுத்த கட்ட பணிகள் பாஜக என்னென்ன செய்ய வேண்டும், மேலும் இந்த தமிழகத்தில் பொறுத்தவரையுமே அதிக வாக்குரிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்னென்னவாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் வந்து ஆலோசிக்கப்படலாம் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலை நோக்கி அடுத்த கட்ட பணிகள் தொடர்ந்து எப்படியெல்லாம் செயல்படுத்தினால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது குறித்தும் பேசப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் முக்கிய பிரச்சனையாக தமிழகத்தில் இந்த பாஜக அதிமுக தொடர்ந்து இந்த கூட்டணி குறித்து பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த கூட்டணி குறித்தும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சரை இந்த தமிழகத்தில் வந்துள்ள மத்திய அமைச்சரை சந்திக்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூட 2 நாட்களுக்கு முன்பு சந்தித்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து பேசியதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்தால் பாஜக வெற்றி பெறுமா என்பது குறித்தும் மேலும் அதிமுக
அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா என்பது குறித்தும் தொடர்ந்து ஒரு ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து டெல்லியில் அமைச்சரை சந்தித்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்துக்கு வந்துள்ள மத்திய அமைச்சரை சந்திக்க கூட நேற்றைய முன்தினம் கூட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலர் சந்தித்து தொடர்ந்து மரியாதை நிமித்தமாக பேசினார். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்தும் பேசியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பானது இன்னும் சில மாதங்களில் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பெரும்பாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி வைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு நிர்வாகிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் தொடர்ந்து இந்த தமிழகத்திற்கு வந்துள்ள மத்திய அமைச்சரை இந்த பாஜக நிர்வாகிகள் மற்றும் அதிமுக முக்கிய அமைச்சர்கள் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதும் பெரும் பேசும் பொருளாக தமிழகத்தில் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. லட்சுமணன், தமிழிசை சவுந்தரராஜனுடைய சாலிகிராம இல்லத்திற்கு அவருடைய தந்தையின் இழப்பிற்கு ஆறுதல் தெரிவிக்க செல்லும் மத்திய உள்துறை அமைச்சருடன் வேறு யாரெல்லாம் பயணிக்கிறார்கள்? இந்த சந்திப்பு எத்தனை மணிக்கு நிகழவிருக்கிறது? இந்த சந்திப்பை பொறுத்தவரையுமே இந்த முன்னாள், அதாவது நேற்று முன்தினம் உயிரிழந்த இந்த தமிழிசையோட தந்தைக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக தொடர்ந்து தமிழிசை வீட்டுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அவருடைய வீட்டிற்கு சென்று ஆறுதல் தெரிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அந்த மத்திய அமைச்சர் அவருடைய வீட்டிற்கு சென்று தொடர்ந்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளார். அவருடன் பார்த்தோம் என்றால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் துணைத் தலைவர் கருநாகராஜன், அது மட்டுமல்ல முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அவருடன் சென்று தொடர்ந்து மரியாதை நிமித்தமாக தொடர்ந்து மேலும் இந்த ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக இந்த சந்திப்பானது நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் நேற்று இரவு மத்திய இணையமைச்சர் எல்முருகன், அது மட்டுமல்லாமல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கருநாகராஜன் தொடர்ந்து முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில்தான் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்னும் அவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆறுதலும் தெரிவிக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.